பார்க்கிறோம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை நள்ளிரவில் சாகர் தீவு மற்றும் கெபுபரா இடையே வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டியுள்ள கடற்கரையை இந்த ரிமால் புயலானது கரையை கடக்கும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 135 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் வீசக்கூடும் என்றும் தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரிமால் புயல் இன்று மாலை உருவாக வாய்ப்பிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த ரிமால் புயல் குறித்தான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பதாகவும் இது மேலும் இன்று மாலை புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பாக கிழக்கு மத்திய மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய வடக்கு வங்கக்கடலோர பகுதியில் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது வடக்கை நோக்கி நகர்ந்து மே 26 அதாவது நாளை காலை தீவிர புயலாக பெற வாய்ப்பிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து நாளை நள்ளிரவில் இது வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க கடற்கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல கரையை கடக்கும் பொழுது காற்றின் வேகம் என்பது 110 120 கிலோமீட்டர் வேகத்திற்கும் இடையே 135 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டங்களுக்கு லேசானது மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.